Eating is essential, but cooking is an art. Do you love cooking? If your answer is yes, then this is the video for you. Today I am going to teach you some verbs related to cooking. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கிங் ரிலேட்டடான வேர்ப்ஸ், அதாவது வறுக்கிறதுனா என்ன சொல்கிறது, வேக வைக்கிறதுனா என்ன சொல்கிறது, பொரிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான நிறைய பேருக்கு ஒரு சிலது தெரிஞ்சிருக்கும், ஒரு சில வார்த்தைகள் வந்து தெரிஞ்சிருக்காது. குக்கரி ஷோலாம் பார்க்கும்போது இது என்ன சொல்கிறாங்க, மேரினேட்னா என்ன பண்ணுறது, கிரேட்னா என்னது, ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் டிக்ஷனரி எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு லெசனில் நம்ம மேக்ஸிமம் வேர்ப்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தி ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஆட். ஆட் அப்படின்னா வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆட் சம் சால்ட் இன் த கிரேவி, ஆட் சம் பெப்பர் ஒரு பெப்பர் பவுடர் இந்த கிரேவி அப்படின்னா கிரேவியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுங்கள், பெப்பர் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா சேர்க்கிறது, இன்னும் கொஞ்சம் வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறது. மிக்ஸ். மிக்ஸ் அப்படின்னா கலக்கிறது, எல்லாருக்கும் தெரியும், எவ்ரிபடி நோஸ். மிக்ஸ் அப்படின்றது கலக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். பிளெண்ட். 2 or more substances நம்ம ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறது, மிக்சியில் வந்து அரைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பிளெண்ட் யூஸ் பண்ணலாம். பிளெண்டட் இன் த பிளெண்டர் அப்படின்னா இதை மிக்சியில் போட்டு அரைங்க அப்படின்னு சொல்கிறது. அண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் கிரைண்ட். அரைக்கிறதுக்கு வந்து கிரைண்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம மிக்சியில் எதாவது நம்ம ஆட் பண்ணி நம்ம இப்போ ஃப்ரூட்ஸோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி அரைக்கிறதுக்கு வந்து பிளெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வந்து தோசை அண்ட் இட்லி இதுக்கு வந்து நம்ம மாவு எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது வந்து கிரைண்டுன்னு யூஸ் பண்ணலாம், அதை நம்ம பிளெண்டுன்னு யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிரைண்ட் அப்படின்னாலும் பிளெண்ட்னாலும் இட்ஸ் குவைட் சிமிலர் இன் மீனிங். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நீட். KNEAD இதோட ஸ்பெல்லிங். NEED சொல்லுவோம் இல்லையா, அதே ப்ரனன்சியேஷன் தான் இதுக்கு வரும், பட் த ஸ்பெல்லிங் இஸ் KNEAD. நீட். நீடுனா நம்ம மாவு பிசைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதுதான் இந்த இமேஜ் தான் பார்த்துக்கோங்க. மாவு பிசைகிறதுக்கு வந்து நீட் அப்படின்னு சொல்லுவோம். நீட் த ஃப்ளவர் ஃபார் சப்பாத்தி அப்படின்னா சப்பாத்திக்கு அந்த மாவை வந்து பிசைங்க அப்படின்னு சொல்கிறது, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீட் மீன்ஸ் பிசைகிறது. ப்ரெட்டு, சப்பாத்தி, ரோட்டி இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து மாவு பிசைவோம் இல்லையா, அதுக்கு வந்து நீட் அப்படின்னு சொல்லணும். மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்ட் அப்படின்னு பார்த்தோம், மாவு பிசைதல் அப்படின்றது வந்து நீட் அப்படின்னு சொல்லுவோம். பீட். பீட்னா அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், நல்லா அடித்து கலக்கிறதுக்கு வந்து பீட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அனதர் வேர்ப் வந்து விஸ்க் அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குது, WHISK, விஸ்க். இந்த விஸ்க் வந்து ஜென்ரலாக எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எக்கெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கலக்கும்போது யூஸ் பண்ணுறது தான் அந்த விஸ்க். எக் அல்லது க்ரீமுக்கு வந்து நம்ம வந்து இந்த விஸ்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வாட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு கட். கட் அப்படின்னா வெட்டுறது, பிரேக் அப்படின்னா உடைக்கிறது, அது மாதிரி கிராக் த எக்ஸ் அப்படின்னா அந்த எக்கெல்லாம் முட்டை உடைக்கிறதுக்கு வந்து யூ கேன் யூஸ் கிராக் த எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் ஒன்றுக்கும் ஒரு வேர்ட் இருக்குது. கட் பண்ணுறதுலேயே டிஃப்ரெண்ட்டாக நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அது ஒன்றுக்கும் ஒரு வேர்ட் இருக்குது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப தின் பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி க்யூப் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம டைஸ் யூஸ் பண்ணலாம். பீசஸாக கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சாப் சொல்லலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணுறதுக்கு மின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைஸ் அப்படின்றது க்யூப் ஷேப்பில் கட் பண்ணுறது, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து கட் இன்டு பீசஸ் அப்படின்னா சாப் த அனியன்ஸ், சாப் த பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணுறதுக்கு மின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மின்ஸ்டு மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டெல்லாம் வந்து நம்ம சிக்கன், மட்டன் இதெல்லாம் வாங்கும்போது அதை ரொம்ப பொடியாக கட் பண்ணும்போது மின்ஸ்டு மீட் அப்படின்னு சொல்லுவோம். பொடியாக வெட்டப்பட்ட மீட் அப்படின்றதான் இதோடைய மீனிங். துருவுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தேங்காய் அப்புறம் வந்து கேரட் இதெல்லாம் வந்து துருவுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டூல் இருக்கு இல்லையா, அதை வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இமேஜில் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கிரேட்டர். அண்ட் துருகிறதுக்கு வேர்ப் வந்து என்னது அப்படின்னா கிரேட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வறுக்கிறது, வேக வைக்கிறது, வதக்கிறது இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா தமிழில், அது ரிலேட்டடான வேர்ப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாயில். எல்லாருக்கும் தெரியும், பாயில் அப்படின்னா வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நல்ல பபிள்ஸ் வர்ற மாதிரி நீரை கொதிக்க வச்சு வேக வைக்கிறதுக்கு வந்து பாயில் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சிம்மர் அப்படின்றது லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சிம்மர் அப்படின்னு சொல்லுவோம்.
பார் பாயில் அப்படின்னு சொன்னோன்னா அரை வேக்காடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பாதியில் வேக வச்சு எடுக்கிறதுக்கு பார் பாயில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வறுக்கிறதுக்கு ஃப்ரை யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. இந்த ஃப்ரைலே வந்து டீப் ஃப்ரை அண்ட் ஷாலோ ஃப்ரை யூஸ் பண்ணுவோம். டீப் ஃப்ரை அப்படின்றது நல்ல ஆயிலில் விட்டு பொரிச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆயில் வந்து மேலே இருக்கிற மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறது அப்படின்றது. பூரி வடாஸ் இதெல்லாம் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணுவோம். அண்ட் ஷாலோ ஃப்ரை அப்படின்றது ரொம்ப லைட்டாக நம்ம ஆயில் விட்டு வறுக்கிறதுக்கு வந்து ஷாலோ ஃப்ரை யூஸ் பண்ணுவோம். சாட்டேனா வந்து வதக்கிறது. ஓகே, ஸோ இந்த இமேஜில் இருக்க பார்த்துக்கோங்க. சாட்டே அப்படின்னா நம்ம வதக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுக்கு வந்து சாட்டே. ஸ்பெல்லிங் வந்து SAUTE வரும், சாட் அப்படின்னு சொல்லக்கூடாது. த ப்ரனன்சியேஷன் இஸ் சாட்டே ஹியர். கிரில் அப்படின்றது வாட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நெருப்பில் வாட்டுறதுக்கு வந்து கிரில்டு சிக்கன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம சொல்லும்போது கிரில் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். டோஸ்ட் அப்படின்றது நம்ம பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரோஸ்ட் அப்படின்னாலும் வறுக்கிறது தான். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நம்ம வறுக்கிறதுக்கு வந்து ரோஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம மொறுன்னு வறுத்தெடுக்கிறதுக்கு வந்து ரோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீம் அப்படின்றது நம்ம இட்லி இதெல்லாம் வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டீம் யூஸ் பண்ணுவோம். ட்ரைன் அப்படின்னா நீரை வந்து அந்த லிக்விடை வந்து வடிகட்டி எடுக்கிறது வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிஃப்ட். சிஃப்ட் அப்படின்றது சலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சல்லடை வச்சு சலிக்கிறதுக்கு வந்து சிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். யூ கேன் சே சிஃப்ட் த ஃப்ளவர் கேர்ஃபுல்லி பிஃபோர் நீடிங் த டோ. நம்ம சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைறதுக்கு முன்னாடி நம்ம அதை சல்லடை வச்சு நம்ம அந்த கோஸான இருக்கிற அந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து சிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிஃப்ட் த ஃப்ளவர் கேர்ஃபுல்லி பிஃபோர் நீடிங் த டோ. சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாவை வந்து சல்லடை வச்சு கேர்ஃபுல்லாக சளிச்செடு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ட்ரெயின் அப்படின்னா வந்து நம்ம வடிகட்டுறது, தேவையில்லாத தண்ணீரை வந்து நம்ம வடிகட்டுறதுக்கு வந்து ட்ரெயின் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஊற வைக்கிறதுக்கு தண்ணீர் ஊற்றி நம்ம ஊற வைக்கிறதுக்கு சோக் யூஸ் பண்ணுவோம். சோக் த ரைஸ். நம்ம வந்து இட்லி மாவெல்லாம் நம்ம அரைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அல்லது நம்ம ரைஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக சோக் த ரைஸ் ஃபார் 15 minutes அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் அந்த அரிசியை வந்து ஊற வைங்க அப்படின்னு சொல்கிறது. இதுவே வந்து மேரினேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ மேரினேட் மீன்ஸ் இதுவும் வந்து ஊற வைக்கிறது தான். பட் இது ஜென்ரலாக நம்ம வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் லைக் மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்பைசஸ் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி, நம்ம கர்டு ஸ்பைசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி அதை சாஃப்டன் பண்ணுறதுக்காக நம்ம ஊற வைப்போம் இல்லையா, அது வந்து மேரினேட் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக தண்ணி ஊற்றி ஒரு ரைஸோ அல்லது வந்து ஒரு தாலோ இதை ஊற வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து சோப் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி யூ கேன் ஆல்சோ யூஸ் தி சோக் த கிளாத்ஸ் இன் சோப் வாட்டர் அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் போர் அப்படின்னா தண்ணி ஊற்று, போர் சம் வாட்டர் இன்டு த வெசல் அப்படின்னா அந்த வெசலில் கொஞ்சம் தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்கிறது. ஊற்றுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து போர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். போர் சம் வாட்டர் இன் த கிளாஸ் அப்படின்னா அந்த கிளாஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்கிறது. அண்ட் ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னா வந்து தூவுறது. ஸ்ப்ரிங்கிள் சம் பெப்பர் ஆன் இட். நம்ம வந்து ஆம்லெட் இதெல்லாம் நம்ம போடும்போது கொஞ்சம் வந்து சால்ட் தூவி விடு, கொஞ்சம் பெப்பர் தூவி விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்ப்ரிங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்குவீஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஸ்குவீஸ் அப்படின்ற வேர்ட் கேள்விப்பட்டுருவீங்க. ஸ்குவீஸ் த லெமன் எல்லாம் நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்குவீஸ்னால் வந்து பிழிகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்குவீஸ் அப்படின்றது. பீல் அப்படின்னா தோல் உரிக்கிறது. பீல் த ஆரஞ்சஸ், பீல் த பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு தோலை உரி அப்படின்னு சொல்கிறது. ஸ்மாஷ் த பொட்டேட்டோஸ். ஸ்மாஷ்னா மசிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்மாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நொறுக்கிறது, மசிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்மாஷ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கு வந்து நீட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பிசைந்ததை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பால்ஸாக குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி அதை வந்து தேய்க்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் வந்து ரோல் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோல் அவுட் த டோ அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து நம்ம புரட்டி போடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சப்பாத்தி, தோசை இதெல்லாம் வந்து நம்ம டவாலேருந்து அதை புரட்டி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிப், டங்க் அப்படின்னு 2 வேர்ப்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே இட்ஸ் குவைட் சிமிலர் இன் மீனிங்.
அமிழ்த்துறது அல்லது முக்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து டிப் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்கிறது, பஜ்ஜியெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பெப்பரை வந்து அதோட அந்த மிக்சரில் வந்து டிப் பண்ணி எடுத்து நம்ம போடுவோம் இல்லையா, அந்த முக்கி இப்படி எடுத்து நம்ம போடுறது. ஸோ அது வந்து டிப் யூஸ் பண்ணிக்கலாம். டங்க் அப்படின்றது அதுவும் வந்து அமிழ்த்துறது, அந்த மாதிரி மீனிங் தான் வரும். பட் இது வந்து எஸ்பெஷலி காஃபி, டீ இந்த மாதிரி பிவரேஜஸில் நம்ம அந்த லிக்விடில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு டங்க் யூஸ் பண்ணணும். That's it with the lesson today. Hope you all enjoyed this lesson. மேக்ஸிமம் வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நியூ வேர்ப்ஸ், இதில் நான் சொல்லாத வேர்ப்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் லீவ் இட் இன் த காமெண்ட். ட்ரை சம் எக்ஸலண்ட் ரெசிபீஸ் எவ்ரி டே அண்ட் relish it with your family. Stay happy and healthy. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.